சிவா 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 என்ன பாருங்க சிவா. தண்ணி குடிங்க. என்னங்க குடிங்க. சிவா பாத்து. சிவா சிவா ஒண்ணும் இல்ல சிவா. சிவா ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க சிவா. சிவா நான் வந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. என்ன என்ன பாருங்க சிவா. என்ன பாருங்க சிவா. நான் தான் சிவா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வர்மா கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்திட்டேன். ஐ ஓகே. என்ன சிவா, வர்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானா? என் கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வர்மா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ வர்மாவுக்கு நம்மள பத்தின எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சா சிவா? இல்ல, அவன் ஏடி யாருன்னு கேட்கும்போது நான் பதில் சொல்லல. அதுக்குள்ள நீ வந்துட்ட. அப்போ கண்டிப்பா அவனுக்கு ஏடி யாருன்னு தெரியாதா? ஐலி எங்க இருக்கம்மா? சிவாவை பாத்தியா? அவன் எப்போ வருவான்? டைம் போயிட்டே இருக்குமா? அப்பா நான் சிவா பேசுறேன். சிவா எங்க போயிட்ட? காலையில இருந்து உன்னை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன எதுக்கு தேடுறீங்க? என்ன இப்படி கேக்குற? ஐலி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அவ சொன்னா சொல்லலங்கிறது அடுத்த பிரச்சனை. முதல்ல நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எதுக்கு என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க. இத பார் சிவா, நீ என் பையன் எல்லாருக்கும் தெரியணும். இனிமே உனக்கு அந்த நிலைமை வராது, வரவே கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இந்த பார் சிவா, நீ வந்தேன்னு வச்சுக்க, உன்னை ஏன் பக்கத்துல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடியும் நீதான் என் மூத்த மகன்னு சொல்ல போறேன். போதும் சிவா, இனிமே நான் யாருக்காகவும் பயப்பட போறது கிடையாது. இது வரைக்கும் நீ என்னால நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. என் கண்ணு முன்னாடியே உன்னை அனாதேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்ட போறேன். இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அது உனக்கு சரியா கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, இங்க நான் எல்லாரும் முன்னாடியும் உன்னை என் மகன்னு சொல்றது மூலமா இத்தனை வருஷமா நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்க போறேன். இந்த போன புடி. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனீங்க? இத்தனை வருஷமா அதுக்காக தானே ஏங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அது நடக்க போதுன்னு தெரிஞ்சதும் திமிராயிடுச்சா உங்களுக்கு? இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன உங்க அப்பாவை பழி வாங்குறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காக தானே நீங்க அப்படி பேசுனீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. உங்க மனசுல என்னதான் சிவா ஓடிட்டு இருக்கு? இப்ப எதுக்கு உங்க அப்பா கிட்ட அப்படி பேசுனீங்க? ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்க? இன்னும் நேத்து நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்ல இந்திராணி அன்னைக்கு உண்மை தெரிஞ்சா உங்களை அவங்க தம்பி இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதனாலதான் உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? பாவம் உங்க அப்பா, நான் சொன்ன மாதிரி நேத்து நடந்த சம்பவத்தால ரொம்ப சஃபர் ஆயிருக்காரு. உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்து உங்களை தான் தேடிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட நீங்க வெளியில போறீங்கன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க எப்ப வருவீங்கன்னு இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தாரு தெரியுமா? சொத்தெல்லாம் கபிலன் பேர் மேல எழுதிட்டா எங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோன்னு இப்படி தவிச்சார் தெரியுமா? அவரோட தவிப்பெல்லாம் இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே. சத்தியமா சொல்றேன் சிவா,
நீங்க செஞ்ச வேலைக்கு உங்க அம்மா கூட உங்களை மன்னிக்க மாட்டாங்க. இல்ல ஐலி, சிவா, நீங்க பேசுறது கரெக்ட் தான். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் மாற போறது இல்ல. அப்போ உங்களை பத்தின உண்மையும் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமலே போகட்டும்னு சொல்றீங்களா? அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, ஆனா என்னால அவங்க நிம்மதி கெட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐலி, அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க கோவம் நியாயமானது தானே? இத்தனை வருஷமா அவங்க ஒரு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து அதை கெடுத்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். என்னால அவங்க சந்தோஷத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே வேணும். என் அம்மாவும் அதைத்தான் விரும்புவாங்க. ஒருவேளை கடைசி வரைக்கும் அவங்க என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல. என் அப்பா யாருன்னு இந்த உலகத்துக்கு தானே தெரியாது, எனக்கு தெரியும்ல. நான் கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டு போறேன். எனக்காக நீ இருக்க, அக்கா இருக்காங்க. எனக்கு இது போதும் ஐலி. உங்களுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியாத சிவா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ கோவத்துல. பரவாயில்ல, சரி விடு. சரி, நம்ம கிளம்பலாம். சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வர்மா கிட்ட இருந்து பைரவிய காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வாங்க சிவா. சிவா, சிவா, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் கூப்பிடுறது கேட்கலையா உங்களுக்கு? சிவா, சிவா, வாங்க போலாம். பைரவி, 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 கண்ணை திறந்து பாரு பைரவி. ஐயோ, பைரவிய மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ, பைரவி, பைரவி, கண்ணை திற. வர்மா.